அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஜூன் 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள், சிந்தனைகள் கர்த்தரையே நீங்க நம்பி ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் செய்யணும், இந்த மாதத்தில் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கீங்கல்ல, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க இந்த மே மாதத்தை திரும்பி பாருங்களேன். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாக உங்களுக்கு இருந்தாரா? எத்தனை சோதனை, எத்தனை பாடு, எத்தனை தடைகள், எவ்வளோ காரியத்துல உள்ள உடைந்தோம் இல்லையா? ஆனா கர்த்தர் உங்களை கைவிட்டாரா? உங்களை அழகா நடத்தி ஜூன் 1ஆம் தேதிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. இப்போ இந்த மாதத்தில், இந்த ஜூன் 1ஆம் தேதியில் உங்க மன விருப்பத்தையும் உங்களுடைய நினைவுகளையும் கர்த்தர் அறிந்து உங்களுக்கு தேவைகளை சந்திக்க போறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்கள் இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவைகள் என்ன? தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா! இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஜூன் 1ஆம் தேதிக்காய் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். மே மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்திருக்கீங்க. 5 மாதம் எங்களை நடத்திருக்கீங்க, தப்பு வித்திருக்கீங்க, ஏந்திருக்கீங்க, சுமந்திருக்கீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க நல்லவர் அப்பா, வல்லவர். இன்றும் எங்களோடு கூட நீங்க இடைப்பட போறதற்காய் நன்றி. உங்க மகிமையான வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு கூட நீங்க பேச போறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! இன்றும் சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய ஆத்துமா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறதா? கொஞ்சம் யோசிங்க. தேவாதி தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறதா? அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? ஏன் தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க எதை நம்புறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவைகள், என்ன காரியங்கள், எது வேணும்னு நீங்க நினைக்கிறீர்களோ, அது என்ன தெரியுமா ஆகும்? உங்களுக்கு கிடைக்குமா? நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு விசுவாசத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு காரியத்தை தாவீது அறிந்திருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? அவனை ராஜாவாக மாற்றுவேன். அந்த காரியத்துல ஆண்டவர் அப்படியே நம்பிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார் நடத்துவான்னு சொல்லி. அப்ப என்ன செய்யறார் தெரியுமா? அவருடைய ஆத்துமா ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறது. அவரையே நோக்கி பார்த்துட்டு இருக்கு. ஆண்டவர் எப்பொழுது இந்த காரியத்தை செய்ய போறார்? எப்பொழுது இதை என் கண்கள் கண்டு தேவனை துதிக்க போகிறது என்று வாஞ்சையோடு, அதற்காக அவருடைய ஆத்துமா ஏக்கத்தோடு ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கிறது. ஆண்டவரே நோக்கி அமர்ந்திருக்கிறது. அது சும்மா அமர்ந்திருப்பாரா? நல்லா துதிச்சு பாடியிருப்பார். நல்லா தேவனை மகிமைப்படுத்தி இருப்பார். என் தேவன் நிச்சயமாகவே அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி எனக்கு செய்வார். அதை நான் நம்புறேன், நான் நம்புகிறது அவரால் வரும் என்று உறுதியாக நம்ப முடிஞ்சது. அதே போல் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். எத்தனை சோதனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் சொன்னதுதான், அதுபடியே நடந்தது. அதே போல பாருங்களேன், தானியேல் என்ன செஞ்சாரு? அவருடைய வாழ்க்கையில கூட ஒரு காரியம் நடந்தது. அவர் அடிமையாக கொண்டு வந்த பிறகு அந்த அரண்மனைக்குள்ள ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் தெரியுமா? அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, இந்த ராஜாவின் சிலையை தான் நீ வழிபடணும், எல்லாரும் அதை தான் வழிபடணும். அதை மீறி நீங்க அதை செய்யலைன்னா, அதுக்கு மிஞ்சி வேற யாரையாவது நீங்க வழிபட்டீங்கன்னா என்ன தெரியுமா செய்வாங்க? சிங்க கபில தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அந்த தானியேல் இருக்கார் பாருங்க, அந்த தேவனை அவர் எப்படின்னு அறிஞ்சிட்டார்ல. இந்த ஜனங்கள் சொல்றது, இந்த ராஜா கட்டளை, அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை, கலங்கவும் இல்லை. தைரியமாக 3 வேளையும் அவர் என்ன செய்யறாரா? ஆண்டவரை நோக்கி
அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்க சொல்லிட்டாங்க சிங்க கபில போட்டுருவேன்னு சொல்லி கூட அவருக்குள்ள அந்த பயம் வரல. என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கார் என்று சொல்லி 3 வேளையும் ஆண்டவரையே நோக்கி காத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்று உங்க வாழ்க்கையில கூட எல்லாரும் உங்களை பயமுறுத்துறாங்களா? உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது, உங்க பொண்ணுக்கு திருமணமே ஆகாது, உங்களுடைய காரியத்துல நீங்க முன்னேறி வரமாட்டீங்க, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சோகங்கள் உங்களுக்கு வராது, இதுல 1000 பிரச்சனை இருக்கு, பல விஷயங்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை நெகட்டிவாவே உங்ககிட்ட பேசி உங்க மனமடிவாய் கீழே தள்ள பாக்குறாங்களா? இன்னைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு, அவங்க சத்தத்தை கேட்காதீங்க, அவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. உங்க ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்து இருக்கட்டும். நீங்க அப்ப எதெல்லாம் நம்புறீங்க, எதுல நீங்க விசுவாசம் வைக்கிறீங்க, அது உங்களுக்கு கைக்கூடி வரும். ஹல்லேலூயா! நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க அதை செஞ்சு பாருங்களேன். ஆண்டவர் மேல பாரத்தை வைங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு அதை நம்பி காத்திருங்க. அது நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. தானியேல் என்ன செஞ்சாங்க? அப்படியே தூக்கி அது கீழ்ப்படியாதனால சிங்க கபியில போட்டாங்க. சிங்கம் தானியேலை கொன்று போட்டதா? இல்ல. என்ன நடந்தது? சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டப்பட்டது. சிங்கத்தோடு அமைதியாக ஆண்டவரை துதிச்சு கொண்டு தானியேல் சிங்க கபியில இருக்கார். அடுத்த நாள் ராஜா வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? தானியேலே, நீ நம்புகிற தேவன் உன்னை தப்புவித்தாரா, உன்னை ரட்சித்தாரா என்று சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, ஆம் ராஜா, என்னை தேவன் தப்புவிச்சார், என்னை ரட்சித்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இதுதான். அதன் பிறகு தானியேல் வெளியே வராரு. அதிகாரியாக கர்த்தர் அவரை மாற்றி ஆசீர்வதிக்கிறார், சாட்சியாக கொண்டு வரார். உங்களையும் அப்படிதான் செய்வார். உங்களையும் அப்படிதான் செய்வார். உங்க சத்துருக்களுக்கு முன்பே உங்களுக்கு ஒரு பந்திய கட்டாயம் ஆயத்தப்படுத்துவார். உங்க தலையை எண்ணியால் தான் அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியோ. பயப்படாதீங்க, நல்லது நடக்க போகுது. நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்காக பணம் தேவை இருக்கலாம், கல்யாண தேவைகள் இருக்கலாம், இன்னும் என்னென்ன விதத்துல நீங்க கீழே விழுந்து கிடக்குறீங்களோ, இன்னும் என்னால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல என்று சொல்லி எல்லாம் சோர்ந்து போய் விழுந்துட்டீங்களா? மறுபடியும் வாங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை எடுங்க, கர்த்தரை நம்புங்க, அவரை நோக்கி காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்வார். நீங்களே சாட்சி சொல்லுங்க. உங்க சாட்சி எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு ஜெபத்தை செஞ்சு முடிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை நடத்த போறீங்க. யாராருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, மன உடைந்து இருக்கிறார்களோ, உதவியற்ற நிலையில் இருக்கிறார்களோ, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஏசப்பா. உங்களை நம்பி வந்திருக்காங்க, உங்களை விசுவாசித்து வந்திருக்கிறார்கள். எனக்கு ஆண்டவர் தான் செய்ய முடியும், ஏசப்பா தான் செய்ய முடியும் என்று யாரெல்லாம் இன்னைக்கு விசுவாசித்து அப்பா உங்கள் மேல நம்பிக்கை வைத்து இன்னைக்கு இந்த வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த நாளிலிருந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால. சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக, திருமண காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. கடன் தொல்லையிலிருந்து இன்னைக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய விடுதலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. தொழில் ஒரு மாற்றம் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. வருமானத்தில் ஒரு மாற்றங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உங்களுடைய ஆவிய ஆத்துமா சரீரத்தை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஜெபிக்க ஜெபாவிய இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கு கொடுத்தப்பா ஜெபிக்கிற பாரத்தையும் ஜெபிக்கிற வாஞ்சையும் அவர்களுக்குள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க கிருபைகளை தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. என்னென்ன காரியத்தில் உங்களை நம்பி வந்தாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வர செய்யுங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லாவித மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். நீங்க அதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் எல்லா பிள்ளைகளும் உங்க ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் காலேஜுக்கு போக இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள். தேவ ஞானத்தாலும் தேவ பாதுகாப்பாலும் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.